ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு முஷாப்ரோ. இந்த வீடியோவில் நிறைய பேர் கொஷனுக்கு ஒரு ஆன்சர் தான். ஸோ என்ன அப்படின்னா, கோல்ட் காயின் அப்படின்ற எங்களோட ஓன் அப்ளிகேஷனை வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தோம். போன வீடியோவில் நாங்கள் அதை பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுமே இருக்கீங்க. ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஈஸி கேஸ் இல்லை, ஈஸி கேஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு போகணுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸை வந்து கமெண்ட்லேயும் சரி டெலிகிராம்லேயும் சரி தெரிவிக்க விட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணல, நீங்கள் இன்னும் நம்மளோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அதை செய்யுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைட் வந்து நான் தம்ப்நெயில் கொடுத்துருப்பேன். அந்த தம்ப்நெயிலில் உள்ள வீடியோ வந்து நம்மளோட சேனல் பேஜில் இருக்குது. அதை போய் பார்த்து இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்களுமே ஏர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என் கார்ட்லேயுமே நான் அந்த வீடியோ டேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மளோட அப்ளிகேஷனில். ஸோ வித்ட்ரால் பண்ணுறதுக்கு ஈஸி கேஸும் பேபாலும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது நாங்கள் நேற்று நைட்டில் இருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்கள் விபே அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லேயும் வித்ட்ரால் பண்ணலாம். விபேனா என்ன, விபே மூலமாக நீங்கள் எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, இப்படி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் விபேன்னு என்னென்னு தெரியலை அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்குவீங்க. விபே அப்படின்னு சொல்கிறது சம்பத் பேங்கோட ஒரு வாலெட் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கூகுள் மூலமாக கூட லாகின் ஆகலாம். லாகின் ஆகிட்டு உங்களோட ஐசியை கொடுத்து நீங்கள் ஐசி நம்பர்ஸ் கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணலாம். வாலெட் மீன் உங்களோட ஸ்ரீலங்காவில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட டெபிட் கார்டு, ஸோ நீங்கள் ஏடிஎம்மில் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெபிட் கார்டையுமே நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்களா இருந்தால் நீங்கள் அதிலிருந்து பேமெண்ட் அனுப்பவும் ரிசீவ் பண்ணவும் முடியும். இதுதான் அந்த விபே அப்படின்ற ஆப்ஷன். இப்போது இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்களா இருந்தால் இதிலேருந்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து உங்களோட வேண்டிய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போது நீங்கள் கோல்ட் காயினில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட விபேக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அந்த விபேலேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கொள்ள முடியும். இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்ற நம்ம மொபைல் வியூவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். This video is sponsored by 𝗙்சியெ Private Limited. இவங்க ஒரு IT service and solution company. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள் இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும் இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது மொபைல் வியூவில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் இந்த விபே அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் வந்து விபே அப்படின்னு சர்ச் பண்ணிங்களா இருந்தால் இந்த ஐக்கனோட ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சம்பத் பேங்கோட இந்த விபே இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் லொகிங், ரெஜிஸ்டர் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து லொகிங் அப்படின்றத அக்கௌண்ட் இருந்தால் லொகின் பண்ணிக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ரி பண்ணிக்கோங்க. ஸோ எக்ரி பண்ணதுக்கப்புறம் நான் இது எல்லாமே 1 டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் வித் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் ஜிமெயில் வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜிமெயில் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும், ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட், ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களோட இமெயில்ஸ் கேட்கும். நான் இங்கே இமெயில்ஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட யூசர் நேம், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க. அண்ட் தென் அதே மாதிரி மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐசி நம்பர் வந்து இங்கே வந்து உங்களோட இமெயில் ஓட்டோவாக எடுத்திருக்கும். இங்கே உங்களோட ஒரு பாஸ்வேர்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கேரக்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கணும். மேக்ஸிமம் 8 லெட்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும் உங்களோட பாஸ்வேர்டு. அதை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வியூ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து அதில் ஐ எக்ரி அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்களா இருந்தால் ஒரு ஓடிபி வரும் உங்களோட இந்த மொபைல் நம்பருக்கு. ஸோ இந்த மொபைல் நம்பர் ஓடிபி நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடும். இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் ஆகிட்டேன். இங்கே வந்து உங்களோட வாலெட்டில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட வேண்டிய பேங்க் அக்கௌண்ட் வந்து இங்கே மை பேலன்ஸ் அப்படின்ற இடத்துல வாலெட்டாக கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை நீங்கள் உங்களோட விசா கார்டு, டெபிட் கார்டை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்களா இருந்தால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து கார்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இங்கே வந்து கார்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே
டச்லெஸ் வித்ட்ரோவல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து வித்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கேன் யுவர் கியூஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதிலேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். அப்படி இல்லை நீங்கள் வித்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த கியூஆரில் வந்து நீங்கள் ஏடிஎம்மில் வந்து டச்லெஸ் வித்ட்ரோவல் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அங்கே வர கியூஆரை நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா தான் இந்த அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரோல் பண்ணிக்கலாம். சம்பத் பேங்க்கில் மட்டும் ஏடிஎம்மில். ஓகே, அது மட்டும்தான் முடியுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபரில் வந்தீங்களா இருந்தால் இங்கே ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் கார்டு இருக்குது, கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த கார்டு நம்பர் இங்கே கொடுக்கலாம். கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து கார்டுக்கு கூட நீங்கள் பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். அப்படியும் இல்லை நீங்கள் வந்து பிஓசி வச்சுருக்கீங்க, அப்படி இல்லை வந்து சம்பத் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் நம்பர், உங்களோட நேம், அப்புறம் வந்து என்ன விஷயம் அப்படின்றது, அப்புறம் வந்து உங்களோட நிக் நேம் ஏதாச்சும் இருந்தால் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் இந்த வாலெட்லேருந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாலெட்டுக்கு நாங்கள் பேமெண்ட்டை வந்து கோல்ட் காயின்லேருந்து அனுப்பினதுக்கப்புறம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த வாலெட்லேருந்து உங்களோட வேண்டிய அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து வித்ட்ரோவில் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் பேங்க்குக்கு வித்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது கோல்ட் காயின்ஸுக்கு வரேன். ஸோ கோல்ட் காயின்ஸில் வந்து லொகின் ஆனீங்களா இருந்தால் கோல்ட் காயின்ஸில் வந்து வித்ட்ரோல் ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து ஈஸிகேஸ், இன்னொன்று வந்து பேபால். அப்புறம் வந்து டச்சிங்கோ, அது வந்து மலேசியாவில் உள்ள யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் பேமெண்ட்குள்ளே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் வந்து 6400 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வித்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு விபே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எனக்கு காயின்ஸ் எல்லாமே நான் வித்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இதை வந்து வித்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ வித்ட்ரோல் பண்ணுறதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கிட்ட வந்து கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா இமெயில் கேட்கும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் கேட்கும். ஸோ இமெயில் வந்து என்ன இமெயில் கொடுக்கணும்னா நீங்கள் இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயில், அதாவது இந்த கோல்ட் காயினில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இமெயில், அந்த இமெயிலை கொடுத்தா மட்டும்தான் வித்ட்ரோல் வந்து வரும். இல்லைனா வித்ட்ரோல் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வித்ட்ரோல் கொடுத்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திருப்பி நீங்கள் வித்ட்ரோல் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். பேமெண்ட் வந்து வராது. ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண இமெயிலை இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் இங்கே வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரிடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிடீம் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட காயின்ஸும் வந்து மைனஸ் ஆகும் உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் எங்களோட சிஸ்டமுக்கு வரும். சிஸ்டமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா சிஸ்டம் வந்து செக் பண்ணும். ஏதாச்சும் நீங்கள் வந்து இன்ஆக்டிவ் பண்ணுறீங்களா, இன்வெலிட் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா உங்களோட பேமெண்ட்டை வந்து உடனே வித்ட்ரோல் பண்ணிடும். ஓகேவா? மேக்ஸிமம் 2 பிஸ்னஸ் டேஸ்னு இருக்குது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். அப்படி கொஞ்சம் டிலே ஆனால் 2 days ஆயிரும். பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வித்ட்ரோல் ஆயிரும். வித்ட்ரோல் எப்படி வரும் அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு தான் ஒரு லிங்க் வரும். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற வித்ட்ரோல் இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஒட்டோவா உங்களோட விபே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ விபேயில் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கார்டாக தான் வரும். ஸோ கிஃப்ட் கார்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் கார்டுக்குள்ளே வந்து உங்களோட அமௌண்ட் எவ்வளோன்றது இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து உங்களோட விபேக்கு ஒட்டோவா ஆட் ஆகிடும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து பேமெண்ட் வித்ட்ரோல் ரிஜெக்ட் ஆகி எங்களுக்கே வந்துடும். இப்படி தான் ஆப்ஷன். ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணதோட உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இல்லை வந்து நீங்கள் வித்ட்ரோவல் கேஷாக எடுக்க போகிறீங்களான்றது உங்களை பொறுத்த விஷயம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கலாம். இப்படி தான் இதிலேருந்து நீங்கள் வித்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னொருத்தவங்க சிலவங்க கேட்பீங்க ஈஸிகேஸில் எப்படி செய்கிறதுன்னு. நீங்கள் 111#111# அப்படின்றத டைப் பண்ணி என்ன சிம் இருந்தாலுமே ஈஸிகேஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சிம் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறது மூலமாக உங்களோட சிம்முக்கு நீங்கள் ஈஸிகேஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம் ஈஸிகேஸ் கிளிக் பண்ணி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வர வித்ட்ரோவில் வந்து நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிற இதுக்கு போயிட்டு கம்யூனிகேஷனுக்கு போயிட்டு நீங்கள் கேஷ் பண்ணிக்கொள்ள முடியும். இதுதான் ஆப்ஷன். ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் ஸ்ரீலங்காவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேபால் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. பேபால் வந்து ஸ்ரீலங்காவில் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் பேபால் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட் வரும். பட் வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பிலிப்பீன்ஸ், மலேசியா இந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரிஸ்க். இங்கே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் அங்கே வந்ததுக்கப்புறம் வித்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களோட அக்கௌண்ட் லிமிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் லீகலாக இந்த 2 ஆப்ஷனையுமே யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வித்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தென்
டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அப்படியும் இல்லை என்னக்கிட்டே தான் டிரெக்டாக வந்து கேட்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணுறாங்க, நிறைய டிஸ்கஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. கீழே கமெண்டில் வந்து அதுக்குரிய லிங்கையுமே நான் பிங் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், see you soon. இந்த மாதிரி அமேசிங் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.